நேத்து நைட் ஒரு 11:11 எஸ்பெஷலி 11:11 இல்லன்னா 11:09 இந்த டைம்ல இந்த பெர்சனுக்கு ஒரு அழகான ட்ரீம். அழகான ட்ரீம் அப்டின்னா, இந்த பெர்சன் என்ன மாரி ட்ரீம் அ எப்படி ஃப்ளோ இருந்ததுன்னா ட்ரீமோடது, ஹார்ட் ப்ரோக்கன். அதாவது நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க. இப்போ வந்து அவங்க வந்து தவிச்சுட்ருக்காங்க. உங்கள விட்டு அவங்க எங்கேயோ மாட்டிட்டுருக்காங்க. இங்க பார்த்தீங்க அப்டின்னா அட்டாச்மெண்ட். இது வந்து பேட் ஹேபிட்டா இருக்கலாம், சிச்சுவேஷனா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிட்டுருக்காங்க. இது வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். இது வந்து வலி. உங்கள விட்டு பிரிஞ்சிருக்க அந்த வலி. இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் ட்ரீம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க எங்கேயோ வந்து மாட்டிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. அதாவது யாரோ ஒருத்தவங்க பிடிச்சு இழுத்து வைக்கிற மாதிரி, இல்லைனா சிச்சுவேஷன் அவங்கள பிடிச்சு இழுத்து வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு தடை உங்க காதல்ல இருந்துட்டே இருக்கு. ஆனா திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே மாறி, அவங்க உங்களோட ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ல, அதாவது ரொம்ப அழகான வீடு, ரொம்ப இட்ஸ் லைக் உங்களுக்கு என்ன வேணும்? காசு வேணுமா? பணம் வேணுமா? என்ன வேணும்? அப்படி ஒரு அழகான இடத்துல செட்டில் ஆயிருக்க மாதிரி, அவங்க வந்து சந்தோஷத்துல குதிக்கும்போது உங்க பேர ரொம்ப உரக்க சத்தமா போட்டு கூப்ட்டுருக்காங்க. இட்ஸ் லைக் அந்த சந்தோஷத்த உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு. உங்க பேர ரொம்ப சத்தமா சொல்லியிருக்காங்க. மேபி இத அவங்க கூட இருந்தவங்க கூட கேட்டுருக்கலாம். திடீர்னு பார்த்தீங்க அப்டின்னா, நைட்ல பாருங்க 22 3 டைம் லைன் பிரபஞ்சம் சொல்றாங்க. நைட் 22 அதாவது 10, 22 இட்ஸ் லைக் 22, 22 இல்லன்னா வந்து 11, 11:11 இல்லன்னா 11:09 இந்த டைம்ல தான் கண்டிப்பா இந்த ட்ரீம் நடந்திருக்கு. பிரபஞ்சம் சொல்றாங்க மிட் நைட் தான் இது ஆக்சுவலா. அந்த 10லேருந்து 12க்குள்ள எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி உங்க பெர்சன் வந்து உங்கள பத்தின ஒரு ட்ரீம் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. அதில வந்து உங்க பேர சத்தமா சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க இருந்த தடைகள் எல்லாம் விலகி, அவங்க உங்களோட இருக்க மாதிரி ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரீம். அவங்க உங்ககிட்ட சொல்ல விரும்புற விஷயம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் இங்க வச்சிருக்கேன் பாட்டம் டெக் எனர்ஜில. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ என்ன ரியலைஸ் பண்ணாங்க இந்த ட்ரீம்ல ஓகே ரொம்ப அழகான ட்ரீம் உங்க பேர சொல்லி கூப்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஃபிசிக்கலா அவங்க என்ன பண்ணாங்க? இல்லன்னா வந்து எந்திரிச்சாங்களா? இல்ல ட்ரீம் கன்டின்யூ ஆச்சா? இத தான் நம்ம எங்க பார்க்க போறோம். இந்த பெர்சனுக்கு வந்து தூக்கத்தில ஒரு அந்த கனவுல ஒரு அழகான கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. உங்கள பத்தி, அ இந்த கனெக்ஷன பத்தி. ஏன் தூக்கத்தில? ஏன்னா தூக்கத்தில இருக்கும்போது தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். நம்மளுக்கு எந்த தடைகளும் இருக்காது. ஸோ தடைகள் இல்லாத தருணத்தில அவங்களுக்கு என்ன வேணும்? அப்படிங்கிற புரிதல் வந்து இந்த கனவு தான் அவங்களுக்கு குடுத்துருக்கு. அவங்களுக்கு வேணுங்கிறது நீங்க தான் எம்ப்ரஸ். டூ பி ஃப்ராங்க் இந்த பெர்சன் கனவுல நீங்க வந்து கன்சீவா இருக்க மாதிரி கூட கனவு கண்டுருக்காங்க. இட்ஸ் லைக் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. அதில நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு குழந்தைங்க வரப்போறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரீம் அந்த பெர்சனுக்கு. நிச்சயமா நீங்க வந்து அவங்களோட எனர்ஜி ஷிஃப்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப மாட்டிட்டு இருக்கிறது இங்க பாருங்க, இங்க மாட்டிட்டு இருக்க இந்த அட்டாச்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு பிளாக்கேஜா இருக்கு. ஆனா இந்த கனவுக்கு அப்புறம் அந்த பிளாக்கேஜ் வந்து ஞானமா மாறிடுச்சு. என்ன ஞானம்? ஓகே. நான் இப்படியே இருந்தேன் அப்படின்னா, இந்த அழகான கனவு வந்து எனக்கு கனவாவே போயிடும். அதுக்கு பதிலா நான் மாட்டிட்டு இருக்கேன். ஏன் மாட்டிட்டு இருக்கேன்? எது தடுக்குது? பேட் ஹேபிட்ஸா? இல்ல ஃபேமிலியா? என்ன தடுக்குது? அப்படிங்கிற புரிதல அவங்களுக்கு குடுத்தது இந்த கனவு தான். அடுத்தது என்ன பண்ண போறாங்க? இந்த கனவோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போறது அப்படின்னா, உங்கள நோக்கி வேகமா ஓடி வரப்போறாங்க. நைட் ஆஃப் சோல்ஸ். இருக்கிறதுலே ஃபாஸ்ட் மூவிங் கார்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நைட் ஆஃப் சோல்ஸ். பாஸ்ட்ல இந்த பெர்சனுக்கு நெறைய ரிக்ரெட் இருக்கு. அதாவது பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் பத்தி இந்த பெர்சன் வந்து உங்கள ஜகிள் பண்ணியிருக்காங்க. நீங்க இல்லன்னா வந்து அவங்க ஜாப் இல்லன்னா காமிக்கா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த ஜகிள் பண்ணியிருக்காங்க. ஆனா, இப்போ அத பண்றதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஏன்னா, அப்படி பண்ணாங்கன்னா உங்கள இழந்துடுவாங்க. இந்த அழகான இட்ஸ் லைக் அந்த கனவு எப்படி இருந்ததுன்னா, அவ்ளோ ரியலிஸ்டிக்கான கனவு இந்த பெர்சனுக்கு. எந்திரிச்சு பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்த வேதனை வந்து உங்களுக்கு வார்த்தைகளால சொன்னா புரியாது. அது அவங்களால மட்டும் தான் உணர முடியும். இங்க பாருங்க ரிவர்சல். இந்த லவ்வர்ஸ் கார்டு உங்கள இழந்துருவோன்ற பயம் வந்து இந்த பெர்சனுக்கு அப்படியே இட்ஸ் லைக் மனச கவ்விடுச்சு. என்னது சொல்றது? மூச்சு அடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி. இறந்தோனே இந்த பெர்சனுக்கு ரியாலிட்டி புரிஞ்சோனையும், இந்த பெர்சனுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒண்ணுமே புரியல. அவ்ளோ ரியலிஸ்டிக்கான கனவு, அவ்ளோ ரியலிஸ்டிக்கான விஷயம். இந்த லவ்வர்ஸ் கார்ட் வந்து இந்த இந்த விஷயத்த டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இதுதான் பாட்டம் டெக் எனர்ஜி. வில் யூ பி மை வேலண்டைன். ஸோ இந்த பெர்சனுக்கு வந்து நீங்க தான் என்னைக்குமே அவங்க காதலா இருக்கணும். இந்த கேள்விய தான் உங்ககிட்ட கேட்கணும். என்னோட காதலா இருப்பியா என்னைக்குமே அப்படின்னு. இந்த கேள்விய கேட்க முடியாம போயிடுமோன்ற பயம். நீங்க வேற ஒருத்தங்களோட காதலா ஆயிடுவீங்களோன்ற பயமும் இருக்கு இங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆஃப் சோல்ஸ். இப்போ வந்து அவங்களுக்கு என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்னா, தலைய பிச்சுக்கலாம் அவ்வளோதான். இதுதான் அவங்களோட நிலைமை. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கிளாரிஃபிகேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த பெர்சன் அடுத்து என்ன பண்ண போறாங்க? எப்போ வந்து உங்ககிட்ட பேச போறாங்க? என்ன மாதிரி எனர்ஜி ஷிஃப்ட்ஸ்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஐ வாண்ட் யூ டூ கிளைம் த எனர்ஜி. இந்த கிளைம் பண்றதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, த லவ்வர்ஸ்.
ஏன்னா அதுதான் ரிவர்ஸில் இருக்குது. அந்த எனர்ஜியை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் காதல் வாழ்க்கை இந்த அழகான ஒரு எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ நீங்கள் த லவ்வர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். இந்த பர்சன் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நீங்கள் தான் அவங்களோட ட்வின். அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. அதை விட்டு அவங்க எங்கேயும் போக போகிறதும் இல்லை. இந்த புரிதலுக்காக தான் இந்த கனவே. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டிவைன் டைமிங்கில் நடந்திருக்கு. இட்ஸ் அ டிவைன் இன்டர்வென்ஷன் 22. அவங்களோட கனவு என்ன இங்கே பாருங்கள், கடைசி வரைக்கும் உங்களோட இருக்கிறது. யூ ஆர் மை ஃபார் எவர் அண்ட் ஆல்வேஸ். இதுதான் பாட்டம் டெக் எனர்ஜி. இதுதான் அவங்களோட எண்ணம். இப்போது இதுதான் அவங்களோட வந்து என்ன சொல்கிறது, எதிர்பார்ப்பு, பிளான் அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்த கனவு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. என்ன பாடம்? நீங்கள் தான் அவங்களோட டிவைன் பீயிங். அது இல்லாமல் இது வந்து பிளாக்கேஜாக வருது பாருங்கள். ஐ லவ் யூ மோர் அண்ட் மோர் எவ்ரிடே. ஸோ இந்த பர்சனோட வாழ்க்கையை நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். கனவுக்கு முன், கனவுக்கு பின்ன. கனவுக்கு முன்னாடி இந்த பர்சனுக்கு கொஞ்சம் ஈகோ ஸ்ட்ரகிள், ப்ராப்ளம், நீங்கள் இல்லாமல் வேற ஒரு விஷயம் பெருசாக தெரியுறது. ஆனால் இப்போ இவங்க காதலை சொல்லலை அப்படின்னா அது வந்து உங்கள் காதலுக்கு ஒரு பிளாக்கேஜாக மாறிடும். இப்போ வந்து இந்த காதலை இவங்க மனசில் இப்போ கொட்டி கிடக்கிற காதலை சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் இதை சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுமோன்ற பயம் இப்போ அவங்களுக்கு நல்லா பிடிச்சிட்டு ஆட்டிகிட்ருக்கு. ஸோ அடுத்து இந்த பர்சன் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. தே ஆர் கைடட் ஃபார் ஷியோர். அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. அதாவது சூழ்நிலையும் மாற போகிறது. அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தையும் பிரபஞ்சம் கொடுக்க போகிறாங்க. உங்கள் சூழ்நிலையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற போகிறது. இங்கே பாருங்கள், வலி. இந்த வலியிலேருந்து அவங்களுக்கு விடுதலை வேணும். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 3 ஆஃப் ஜஸ்டிஸ் பிளான் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், பாஸ்ட்டில் இந்த பர்சன் ஆப்ஷன்ஸ் நான் சொல்லலை. இங்கே பாருங்கள், தவறான ஆப்ஷனை எடுத்துட்டாங்க. அங்கே வந்து ஒரு பாம்பு. இது வந்து காமிக் எனர்ஜியாக கூட இருக்கலாம். இல்லைனா வந்து சொத்து பெருசு, பேரண்ட்ஸ் பெருசு, இஸ் சம்திங் எல்ஸ். உங்களை தாண்டி வேறு ஏதோ ஒரு விஷயத்த எதை தொடக்கூடாதோ, எதை சூஸ் பண்ணக்கூடாதோ குழப்பத்தில் இந்த பர்சன் அதை சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த பர்சனுக்கு தினம் வந்து நைட் மேர் தான். அதாவது கொடூரமான கனவுகள் தான். ரொம்ப இந்த ஒரே ஒரு கனவு தான் அவங்களுக்கு வந்து கண்ணை திறக்கிற கனவாக வந்திருக்கு. ஸோ இந்த பர்சன் வந்து என்ன பெரிய வேதனை அப்படின்னு சொல்லலாம் தாராளமாக. அதுலேருந்து வெளியில் வரத்துக்கான வழி தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க. இட்ஸ் லைக் நேற்று நைட்டுக்கு அப்புறம் இந்த பர்சனோட எனர்ஜி கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் நீங்கள் அவங்கள கடந்து போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வரணும். ஒன்று. அடுத்தது அவங்களோட பிளான் வந்து உங்களை நம்ப வைக்கிற மாதிரி, இட்ஸ் லைக் நம்ப வைக்கிற மாதிரி நடிக்க போகிறதில்ல. அதாவது நீங்கள் அவங்கள நம்பி வர அளவுக்கு அந்த பிளான் வந்து பக்காவாக இருக்கணும். இட்ஸ் லைக் எப்படி செட்டில் ஆக போகிறோம், எது எங்கே வீடு, எங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட் இஸ் அவர் ஃப்யூச்சர், இதுதான் நான் பில்ட் பண்ண போகிற ஃப்யூச்சர், இதில் நீ உன்னோட பார்ட் இவ்வளோ, நீ இதெல்லாம் பண்ண போகிற, நீ என் கூட தான் ட்ராவல் பண்ண போகிற, இந்த மாதிரி அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி சில விஷயங்களை அவங்க பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அவங்கள திரும்ப நம்புவீங்க. ஏன்னா நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்க பாஸ்ட்டில். நீங்கள் உங்கள் பவரில் நிற்கிறீங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் தான் எம்ப்ரஸ். நீங்கள் உங்கள் பவரில் நிற்கிறீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 3 ஆஃப் வான்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்களும் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ளே இந்த பர்சன் வந்து உங்களோட சேர்ந்துடணும் இந்த பயணத்தில். இந்த பர்சனுக்கு நல்லாவே தெரியும் ஜஸ்டிஸ் அதுதான். உங்களுக்கு பண்ணுற நியாயமாக தான் பிரபஞ்சம் இந்த பர்சன்கிட்ட எதிர்பார்க்குற ஜஸ்டிஸும் அதுதான். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த வாளுக்கு 2 பக்கமும் கூரான முனை. 2மே கவர் போட்டு நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்களை வந்து எங்கேயாவது எந்த பக்கமாவது சீன்னாங்க, இல்லைனா வந்து தவறாக இந்த பேலன்ஸ் எங்கே தப்புனாலும் நீங்கள் இந்த அப்படியே கவர் எடுத்துடுவீங்க. இட்ஸ் லைக் அ குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு சின்ன விஷயம் வந்து அவங்க தவறாக பண்ணாலும் நீங்கள் தூக்கி போட்டு போயிடுவீங்க. அது முக்கியமான விஷயம். வீடியோவில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறையா இருக்குது. நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தேங்க்யூ ஸோ மச், ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். கூடிய சீக்கிரம் வந்து ரொம்ப கிளியரான வீடியோஸ் நீங்கள் கேட்பீங்க. இது இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பேஜ் ஆஃப் பென்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. இட்ஸ் லைக் ட்ரமாட்டிக்காக இந்த பர்சன் எதுவும் பண்ண போதில்லை, பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ரொம்ப பேலன்ஸ்டான ஆக்ஷன். இங்கே பாருங்கள், ஒத்த கால் நிற்கிறாங்க. நீங்கள் எங்கே போனீங்களோ அந்த பர்சன் தடுமாற மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்கள நம்பி அவங்களோட வருவீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சொதப்புனதெல்லாம் சொதப்பிட்டேன், நான் இனிமேல் சொதப்ப விரும்பலை. அவங்க தான் சொல்லிட்டாங்க, பி மை வேலண்டைன். இந்த பர்சனோட ட்ரீமுக்கு காரணம் எப்போவுமே பழைய விஷயங்களை வந்து நினச்சிட்டே இருக்காங்க. உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம், உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், உங்களோட இருந்திருந்தால் எப்படி இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லியிருந்தால் எப்படி இருந்திருக்கும், இல்லை நீங்கள் சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்குறது, இதுதான் நடந்துருக்கு. 9 ஆஃப் ஃபெதர்ஸ், 9 ஆஃப் சோட்ஸ். இதை இந்த பர்சன் நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வலி நிறைஞ்ச இடத்துல தான் இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் இந்த பர்சனுக்கு ஞாபகம் வர்றது ஒன்று தான், வலி, வேதனை.
உங்கள பிரிஞ்சிருக்கிற அந்த வேதனை, உங்க கூட இல்லாத இருக்க வேதனை, அதுக்கு அவங்களே தான் ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. உங்கள ப்ளேம் பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஸ்பெசிஃபிக் மெசேஜ் இந்த பெர்சன் ஏதாவது சொல்றாங்களான்னு பார்க்கலாம். இந்த தருணத்தில உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் மெசேஜ் சொல்ல விரும்புறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து யாரோ ஒருத்தங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆன்லைன் கேமராவே பண்ணுங்க. எல்லாமே ஆஃப்லைன் பண்றீங்க அப்படின்னு. ஐ லெட் டெம்ப்டேஷன் வின் பிளாக்கேஜ் போதுமா? நான் சொல்லல பேட் ஹேபிட்ஸ் இல்லன்னா வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன். பணம், காசு, சொத்து, பேரண்ட்ஸ், ஜாப், சம்திங். அதுதான் பிளாக்கேஜ் இப்போ. ஐ மிஸ் யுவர் டச் போதுமா? உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. எல்லாத்துக்கும் டச்சா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க சோல டச் பண்றதா கூட இருக்கலாம். ஓகே. இதுதான் அவங்க வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறது. மை ஃபீலிங்ஸ் ஹேவ் சேஞ்ச்ட் அப்படின்னு சொல்றாங்க பாட்டம் டெக் எனர்ஜில. பட் இது எப்போ அப்படின்னா, பாஸ்ட்ல அவங்க அப்படி நெனச்சாங்க. உங்கள விட்டுட்டு போலாம். உங்கள 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 ப உங்கள சரி இந்த காதல வந்து என்னால கடந்து போயிட முடியும். எனக்கு இவ்ளோ காசு கிடைக்கும். இல்லன்னா வந்து இவ்ளோ செக்யூர்டான லைஃப் கிடைக்கும். இல்லன்னா எனக்கு உங்களுக்கு பதிலா இன்னொரு காமிக் எனர்ஜி அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். சம்திங் லைக் தட். ஆனா எங்க போச்சு அதெல்லாம் இப்போ? வேகமா திரும்பி ஏன் ஓடி வராங்க? பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செமத்தியான ஒரு பாடம் எடுத்திருக்காங்க. அதுவும் வந்து கனவுல. மெயினா பாடம் நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா அந்த பாடத்த அவங்க ரியலைஸ் பண்ணது த்ரூ ட்ரீம். அதுவும் ஸ்பெஷலி நீங்க கண்டிப்பா சிம்ப்டம்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஐ அம் சீயிங் 11:44. ஸோ இட்ஸ் அ சைன் நீங்க வந்து அலைன் ஆயிட்டே இருக்கீங்கல்ல. இட்ஸ் 44 4 இஸ் ஆல் அபவுட் நீங்க என்ன தேவையோ அத சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இட்ஸ் லைக் அலைனிங் அதுதான் அர்த்தம். ஸோ ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.